வாழ்க்கை மாறும், ஜனங்கள் தோல்வி அடையலாம், பயம் பெருகலாம். ஆனால் ஒரு உண்மை எப்போதும் மறைவதில்லை. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இப்போ காலத்திற்கு பின்னால் செல்வோம். ஜரஃபீனாத்தில் ஒரு எளிய விதவையும் அவளின் மகனும் அவர்களின் கடைசி உணவை தயார் செய்கிறார். அந்த நாட்டு கொடுமையான பஞ்சத்தால் துன்புறுத்தி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த விதவை அவளின் பசித்த மகனை வெளியில் விளையாட அனுப்புகிறாள். அவளோ அவளின் கடைசி அப்பத்தை சூடாவதற்கு கடைசி சில சொட்டு எண்ணெயும் சில பிடித்த மாவையும் சேர்த்து குலைகிறாள். கர்த்தர் எலிஜாவை அனுப்புகிறார். அவர் அந்த விதவையும் அவளின் மகனையும் சந்தித்து குடிக்க தண்ணீரும் ஒரு அப்பமும் கேட்கிறார். அவள் தன் சாவதற்கு முன்பு அது அவர்களின் கடைசி உணவு என்று சொல்ல மறுக்கிறாள். ஆனால் எலிஜா கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி நிர்பந்திக்கிறார். அவள் மனம் இல்லாமல் சம்மதித்து அப்பத்தை எடுக்க சமையலறைக்கு போகிறாள். ஆனால் மாவு பையும் எண்ணெய் ஜாடியும் நிரம்பி வழிவதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்து விட்டாள். அவள் வெளியில் ஓடி வந்து நடந்ததை அவர்களிடம் சொல்கிறாள். அவளும் அவளின் மகனும் எலிஜாவுக்கு நன்றி சொல்கிறார்கள். ஆனால் அவர் அது கர்த்தரின் வேலை என்று சொல்கிறார். அவளின் தேவையான நேரத்தில் மழை திரும்பி வரும் வரையில் கர்த்தர் அவளுக்கு உணவை கொடுத்தார். கடவுளின் உதவிக்கரம் இன்னும் இன்றைய போராட்டங்களிலும் பார்க்கலாம். இதுபோல் ஒரு கடினமாய் ஒலிக்கும் பல நிறுவனங்களில் நிரந்தர வேலை தேர்வதற்கு முயற்சி செய்கிறார். ஒவ்வொரு நாள் அவன் வேலை தேர்வையில் இருந்து அழுத்தத்துடன் வீட்டிற்கு திரும்புகிறான். பணம் பற்றாக்குறையினால் அவன் நிஸ்தனுடன் சாப்பிடுகிறான். அப்போது அவன் வீட்டு சொந்தக்காரருக்கு கொடுக்க வேண்டிய வாடகையை நினைவூட்டும் அழைப்புகள் வருகிறது. சீக்கிரமே அந்த அழுத்தம் அவனை அடைந்து விட்டது. அவன் கடவுளிடம் திரும்பி வந்து அழுந்து விட்டான். கடவுள் அவனை சிறந்த மகனைப் போல் ஏற்றுக்கொண்டால் கடவுள் அவன் ஊற்றம் கொடுத்தார். அப்போது ஒரு நல்ல நிறுவனம் அவனுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கொடுத்தது. அவன் அவனுடைய கடைசி வாடகையை அடைப்பதற்கு முடிந்தது. எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது என்று நினைத்த நீங்கள் விட்டுவிடும் போது கூட அவர் எப்போதும் உதவி செய்வதற்கு அங்கு இருப்பார். சதாயத்திலேயும் சாதிப்பவர் அவர். உன் சொந்த உடலும் ரத்தமும் உன்னை விட்டு பிரிந்தாலும் அவர் உன்னை விட்டு பிரியவும் மாட்டார், உன்னை விட்டு விடவும் மாட்டார் என்ற வாக்குறுதியை ஜோசப்பின் வாழ்க்கையை பார்க்கலாம். ஜோசப் எப்போது அவர் அப்பாவுக்கு பிடித்தவன். அதனால் ஒரு நாள் அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் சகோதரர்களை சந்திக்க சென்றான். அவர்களின் பொறுமையால் அவர்களை அவனை பிடித்து ஒரு கொலியில் போட்டார்கள். அவனை எகிப்தியர்களிடம் விற்றுவிட்டார்கள். அவன் போகும் வழியில் அவன் தப்பிக்க சென்றான். ஆனால் அவனால் தப்பிக்க முடியவில்லை. கொலியில் கூட ஜோசப் தனியா இல்லை. அவன் தவறான குற்றத்திற்கு உள்ளவனாக கூட இருந்தபோது கூட தனியா இல்லை. சிறையில் இருந்த போது கூட தனியா இல்லை. அவன் மனம் தளர்ந்து தனியா இருந்த போது கூட கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று அவனுக்கு தெரியும். இன்றனில் அவன் எங்க சென்றாலும் வெற்றி அவனை பின்தொடர்ந்தது. கர்த்தர் அவனை உயர்த்தி பரோவாக்கு 2வது அழகை ஆக்கினார். கர்த்தர் யோசேப்புடன் எல்லா இடத்திலும் இருந்தார்.
இந்த காலத்தில் சில மக்கள் உங்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் கொடுத்தால் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். உதாரணமாக இந்த 3 நண்பர்கள். சாமும் ஷர்வினும் சிறு வயதில் இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் ஷரனை பள்ளியில் சந்தித்தார்கள். அவர்கள் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனார்கள். ஷரனுக்கு சாம் ஷர்வினுடன் நெருங்கியதாக இருப்பது பிடிக்கவில்லை. அதனால் ஒரு நாள் அவன் சாமுவை விட்டு போக சொல்கிறான். என்ஜினிங் ஷர்வின் ரொம்ப எளியவன் நண்பனாக இருப்பதற்கு ஷர்வின் சாமை விட்டு போக வேண்டாம் என்று சம்மதிக்க முயற்சி செய்கிறான். அவர்களின் சிறிது வயதில் இருந்த நண்பத்தை நினைவூட்டுகிறது. இதை கவனிக்காமல் சாம் அவனை விட்டு ஷரனுடன் போகிறான். பள்ளியில் ஷர்வின் தனியா உட்கார வேண்டியதாக இருக்கிறது. அவன் ரொம்ப வருத்தமாக இருக்கிறான். ஏனெனில் அவன் யாருக்கும் நல்லவன் இல்லை என்று நினைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு உண்மையான நண்பனை காட்டுகிறான். அவன் ஷர்வினுக்கும் அவன் இயேசுவுக்கும் நல்லவன் என்று காட்டுகிறான். அது வாழ்நாள் முழுவதுமாய் இருக்கும் நண்பர்களாக இருந்தாலும், சகோதராக இருந்தாலும் அல்லது பெற்றோராக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் உன்னை நிராகரிக்கலாம், உன்னை பயனில்லாதவனாக மதிப்பிலானதாக உணர செய்யலாம். ஆனால் நீங்கள் பயத்துடன் ஆச்சரியமுடன் படைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாம் மாறும் போதும் கர்த்தர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவருடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் உடைபடுவதில்லை. மோசஸ் சென்ற பிறகு ஜோஷுவா பயந்தான். சில இஸ்ரேல்கள் ஜோஷுவாவின் தலைமையை சந்தேகித்தனர். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் மோசஸுடன் இருந்தது போல உங்களுடன் இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். மோசஸோடு நின்ற அதே கர்த்தர் யோசுவாவுடனும் ஜோவினாவுடனும் நின்றார். அவருடைய வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் ஒரு மாதிரியாக இருப்பார். கர்த்தர் மோசஸுடனும் ஜோஷுவாவுடனும் இருந்தது போல அவர் நம்முடனும் ஜோவினாவுடனும் இருக்கிறார். அவள் ஒரு வெட்கப்படும் வகுப்பில் சிறந்த மாணவியும் அவள். ஒரு நாள் அவளுடைய ஆசிரியர் அவளை வகுப்பு மானிட்டராக தேர்ந்தெடுத்தார். ஜோவினா அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவளுடைய ஆசிரியர் நிர்பந்தித்தார். அதனால் ஜோவினா ஒப்புக்கொண்டாள். ஆசிரியர் வகுப்பறை விட்டு சென்ற உடனே மாணவர்கள் அவளை துண்டரம் செய்ய தொடங்கினார்கள். அவள் நல்ல நடத்தையோடு இருக்க சொல்லும் போது அவள் சொல்ல கேட்கவில்லை. அவள் மானிட்டராக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவள் வீட்டிற்கு செல்லும் போது அவளை பரியாசிக்கிறார்கள். அதனால் அவள் விட்டு கொடுக்கிறாள். ஒரு அதிசயக்காரம் என்னை ஆனால் கர்த்தர் ஆசிரியை ஜோவினாவை ஊற்ற வைக்க செய்கிறார். தாங்கி பிடித்தது. யாரும் மானிட்டராக இருக்க முடியும், ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதை வார்த்தையால் பிறரிடம் வர்ணிக்க ஏன் என்றால் நீ ஒரு நல்ல மானிட்டராக இருப்பாய் என்று அவர் அவர்களிடம் சொல்கிறார். காயாடி போனே தோல்வியின் கடையாந்திரம் பார்த்தவன். நாம் பார்த்தபடியே நம் கர்த்தர் நம்மை எப்போதும் விட்டு விடுவதில்லை. அவர் எப்போதும் மாறுவதும் இல்லை. அவர் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குதனங்களை ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நம் அனைத்து தேவைகளையும் புரிகிறார். நாம் அன்புள்ளவர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும் உலகம் முழுவதும் நம்மை வெறுத்தாலும் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். ஆசையா